எனக்கு வயது இப்போது 30 முடிந்து 31 தொடங்குகிறது. என் இயற்பெயர் அருள்நிதி. ஆனால் என்னை எல்லோருமே அருள் என்றுதான் சுருக்கிக் கூப்பிடுவார்கள். என் சொந்த ஊர் சென்னை. நான் பிறந்து வளர்ந்ததும் இங்குதான். இதுவரை எந்த பெண்ணையும் நான் காதலித்ததில்லை. அதனால்தான் என் வீட்டார் 2 வருடங்களுக்கு முன்பு எனக்கு ஒரு பொருத்தமான திருமணத்தை பண்ணி வைத்தார்கள். அவர்கள் பார்த்த பெண்ணை பார்க்கும்போதே, "கண்ணா 2 லெட்டு தின்ன ஆசையா இருக்கு" என்று சொல்லுகிற மாதிரி இருந்தது. அதற்கப்புறம் என் கல்யாண வாழ்க்கை மிகவும் அழகாக, சந்தோஷமாகவே போய்க் கொண்டிருக்கிறது. என் மனைவியின் பெயர் மகாலட்சுமி. கல்யாணமாகி 2 வருடங்கள் ஆன பிறகும் இன்னும் எங்களுக்கு குழந்தை இல்லை. ஆனால் அது எங்களுடைய சொந்த முடிவு. கொஞ்ச நாள் வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் குழந்தை பெத்துக்கலாம்னு நாங்க 2 பேரும் முடிவு செய்தோம். என் மனைவியை பற்றி நான் சொல்லணும்னா, பேருக்கு ஏற்ற மாதிரி அவள் உண்மையிலேயே ஒரு மகாலட்சுமிதான். நல்ல உயரம், நீண்ட முகம், பெரிய கண்கள், பால் போன்ற வெண்மை, ஒல்லியான உடல். ஆனால் அவளுக்கு அதெல்லாம் அந்த அளவுக்கு பெருசா இல்லை. சின்னதாத்தான் இருக்கும். ஆனாலும் பார்க்க ரொம்ப அழகு. என்னதான் ஒல்லியா இருந்தாலும் பார்த்தவங்களை கவர்ற அளவுக்கு அவளுக்கு அழகு உண்டு. ஒரு கிழவனுக்கு கூட அவளை பார்த்தால் ஆசை வரும். அது மட்டுமில்லாமல் அந்த விஷயத்தில் அவளுக்கு என்னை விட அதிக நாட்டம் உண்டு. கல்யாணமான நாளிலேயே அவள் என்னிடம் போட்ட முதல் நிபந்தனை, "ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நீ எனக்கு கொடுக்க வேண்டும்" என்பதுதான். அன்றிலிருந்து ஒரு நாள் கூட நாங்கள் விளையாடாமல் தூங்கியதே கிடையாது. ஒவ்வொரு இரவும் விதவிதமாக ஆட்டம் போடுவோம். சில நேரங்களில் பகலிலேயே எங்கள் ஆட்டம் நடக்கும். வார இறுதி நாட்களில் எங்களுக்கு அது ஒரு பண்டிகையாகவே மாறிவிடும். ஒவ்வொரு நாளும் புது புது வழிகளில் விளையாடுவோம். இதனால்தான் எங்கள் ஆட்டம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இப்படித்தான் என் வாழ்க்கை சந்தோஷமாக போய்க் கொண்டிருந்தது. ஒரு நாள் இரவு திடீரென்று வெளியே ஏதோ சத்தம் கேட்டது. நான் என்ன சத்தம்னு பார்க்கச் சென்றேன். அந்தச் சத்தம் என் மாமியார் அறையிலிருந்து வருவதாக இருந்தது. மெதுவாக ஜன்னல் வழியாக எட்டிப் பார்த்தேன். உள்ளே நான் கண்ட காட்சி எனக்கு சிலிர்ப்பையும் சிரிப்பையும் ஒரு சேர கொடுத்தது. என் மாமாவும் மாமியாரும் ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்தார்கள். அதுதான் அந்தச் சத்தம். என்னை பொறுத்தவரை என் மாமா இந்த வயதிலும் என் மாமியாரை நன்றாகச் செய்து விளையாடிக் கொண்டுதான் இருந்தார். அன்றுதான் எனக்கு புரிந்தது, அவர்கள் இருவரும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் இப்படி விளையாடிக் கொண்டுதான் இருந்தார்கள். அதே நேரம் என் மனைவிக்கு இவ்வளவு நாட்டம் எங்கிருந்து வந்ததுன்னும் எனக்கு தெளிவாக புரிந்து போனது. ஆனால் அந்த இரவில் நான் கண்ட ஒரு விஷயம் என் மாமியார் மீது ஒரு புதிய ஈர்ப்பை உருவாக்கியது. அந்த ஈர்ப்பு எங்கே என்னை அழைத்துச் செல்லும்னு நானே அப்போது நினைக்கவில்லை. என் மாமா வெறுமனே இருந்தாலும் என் மாமியார் வெறுமனே இருப்பதில்லை. அவரை ரொம்ப நாட்டமாகச் செய்து கொண்டிருந்ததை நான் கண்டேன். அதே மாதிரிதான் என் மனைவியும் நடந்து கொள்வாள். அன்று என் மாமியாரை அந்த கோலத்தில் பார்த்தபோது என் மனைவியை விடக்கூட என் மாமியார்தான் ரொம்ப அழகாக இருக்கிறாள் என்பதை நான் உணர்ந்தேன். அவள் தன் மேனியை எவ்வளவு அழகாக பராமரித்திருந்தாள் என்றால், பார்ப்பதற்கு சினிமா நடிகையைப் போல இருந்தாள். கல்யாணமான பெண் மாதிரியே தெரியவில்லை அவள். மாறாக கல்யாணமாகாத ஒரு இளம் பெண் மாதிரி இருந்தாள். மகளை விட அம்மாதான் சூப்பராக இளமையாக திகழ்ந்தாள். என்னை கேட்டால், இந்த உலகத்திலேயே அதிர்ஷ்டசாலிகள் யாருன்னு கேட்டால் என் மாமனார் நிச்சயம் அந்த பட்டியலில் முதலில் வருவார். அவர் ரொம்ப கொடுத்து வைத்தவர். இந்த கதையின் மைய நாயகி என் மாமியார். அவளை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா, அவள் நல்ல வெள்ளை, குட்டையாக, கொஞ்சம் கட்டையான உடலமைப்பு, வட்டமுகம், சிரித்தால் கன்னத்தில் குழி விழும், பல் பல என்று இருப்பாள். என் மாமாவுடன் அவள் அந்த கோலத்தில் இருந்ததை பார்த்தவுடனே எனக்கு அவள் மீது அன்றிலிருந்து ஒரு ஈர்ப்பு வந்துவிட்டது. நான் அவளை ரசிக்க ஆரம்பித்தேன். கிடைக்கும் சந்தர்ப்பங்களிலெல்லாம் அவளை சீண்ட ஆரம்பித்தேன். சமையலறையில் அவள் வேலை செய்யும்போது ஏதாவது எடுப்பது போல் போய் வேண்டுமென்றே உடம்பில் உரசிக்கொள்வேன். அவளுக்கு தெரியாது என்று நினைத்தேன்.
ஆனால் எனக்கு அவள் மீது ஒரு கண் விழுந்து விட்டது. இப்படியே சில நாட்கள் சென்றன. திடீரென்று என் மாமனாருக்கு ஒரு வேலை வெளியூரில் கிடைத்தது. அவர் 6 மாதங்களுக்குப் பின்தான் திரும்பி வருவதாக சொல்லிவிட்டு போய்விட்டார். இப்போது எங்கள் வீட்டில் நானும் என் மாமியாரும் என் மனைவியும் மட்டும்தான். என் மனைவி தினமும் ஆபீஸுக்கு போவாள். அவள் போன நேரங்களில் நாங்கள் இருவரும் தான் வீட்டில் இருப்போம். மாமியார் வீட்டு வேலைகள் செய்து கொண்டிருப்பாள். நான் ஹாலில் உட்கார்ந்திருப்பேன். அவள் எப்போதும் சேலைதான் அணிவாள். அவள் எழும்பும் போதும் குனியும் போதும் நிமிரும் போதும் அவளது அழகை பார்த்து நான் ரசித்துக் கொண்டே இருப்பேன். அது எனக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அந்தந்த ரசனையை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. எனக்கு அவள் மீதான ஈர்ப்பு நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போனது. ஒரு நாள் என் மனைவி வேலை முடித்து வீட்டுக்கு வந்தாள். நான் அவளை கட்டிப்பிடித்தபோது நடந்தது எதிர்பாராத திருப்பத்தை உருவாக்கியது. ஆனால் அதைவிட எதிர்பாராதது, அந்த நேரத்தில் ஜன்னல் வழியாக ஒரு ஜோடி கண்கள் எங்களை பார்த்து கொண்டிருந்ததுதான். ஒரு நாள் என் மனைவி வேலை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தாள். நான் எங்கள் அறையில் இருந்தேன். அவள் வந்ததும் நான் அவளை கட்டிப்பிடித்தேன். பின்பு முகம் கொடுக்க ஆரம்பித்தேன். அவள் முதலில் கொஞ்சம் அடம்பிடித்தாலும் பிறகு எனக்கு ஈடு கொடுக்க ஆரம்பித்தாள். அந்த சமயத்தில் யாரோ ஜன்னல் வழியாக எங்களை பார்ப்பது போல் ஒரு உணர்வு எனக்கு வந்தது. நான் முதலில் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அது என் மாமியார்தான் என்பதை புரிந்து கொண்டேன். அவள் ஒவ்வொரு நாளும் எங்களை ஒளிந்து நின்று எங்கள் ஆட்டத்தை பார்த்து கொண்டுதான் இருந்தாள். இது எனக்கு புரிந்தபோது என் மனதில் ஒரு கலவரம் எழுந்தது. என் மாமனார் வெளியூர் போய்விட்டதால் என் மாமியார் அந்த விஷயத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுகிறாள் என்பதை நான் உணர்ந்தேன். ஒவ்வொரு நாளும் ஆட்டம் போட்டு பழகிவிட்ட அவளுக்கு இப்போது எதுவும் இல்லாதது கொஞ்சம் கடினமாகத்தானே இருக்கும். ஒரு நாள் மாலை, ஏறக்குறைய இரவு 9 மணி இருக்கும். என் மனைவி தன் நண்பியின் வீட்டுக்கு போக வேண்டுமென்று சொல்லி கிளம்பினாள். நானும் அவளை காரில் போய்விட்டுவிட்டு திரும்பி வந்துவிட்டேன். வீட்டுக்கு வந்ததும் என் மாமியார் அறையிலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. நான் ஜன்னல் வழியாக எட்டிப் பார்த்தேன். அந்த காட்சி என்னை முழுமையாக கிறங்கடித்துவிட்டது. அவள் மொபைலில் எதையோ பார்த்து கொண்டு தானாகவே தன்னைத்தானே தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாள். நான் இந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தேன். திடீரென்று கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தேன். அவள் என்னை உணரவில்லை. தொடர்ந்து அந்தச் செயலில் ஆழ்ந்திருந்தாள். நான் சற்று நேரம் அந்த காட்சியை பார்த்து கொண்டே இருந்தேன். பிறகு ஒரு கட்டத்தில் அவள் கண்களை திறந்து என்னை பார்த்தாள். அவளுக்கு நான் எப்போது வந்தேன் என்ற படபடப்பு. மாப்பிள்ள, நீங்க எப்ப வந்தீங்க என்று கேட்டுக்கொண்டே தலையை குனிந்தாள். நான் அப்பவே வந்துட்டேன் என்றேன் நான். அவள் அது அது என்று தடுமாறினாள். எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க என்று சொல்லிவிட்டு சற்றும் தாமதிக்காமல் நான் அவளை கட்டிப்பிடித்தேன். அவள் அதை எதிர்பார்க்கவில்லை. ஷாக் ஆகி நின்றாள். ஆனால் அடுத்த சில வினாடிகளில் அவள் என்ன செய்தாள் என்று கேட்டால், அதுதான் உங்களை அடுத்த பகுதியில் காத்திருக்கும் திருப்பம். நான் அவளை கட்டிப்பிடித்தபோது அவள் முதலில் சற்று உறைந்து போனாள். அவள் என்னை தள்ளிவிடுவாள் என்றுதான் நினைத்தேன். ஆனால் எனக்கு ஆச்சரியமாக அவள் மெதுவாக எனக்கு ஈடு கொடுக்க ஆரம்பித்தாள். நாங்கள் ஒருவரை ஒருவர் உணர ஆரம்பித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்குள் ஒரு தீப்பொறி முளைத்து பின்பு அது பெரும் தீயாக எரிய ஆரம்பித்தது. அன்று இரவு நாங்கள் 2 மணி நேரம் விடாமல் விளையாடினோம். நல்ல ஆட்டம் போட்டோம். களைத்துப் போனோம். அந்த முதல் சந்திப்பில் நாங்கள் எங்கள் உணர்வுகளை முழுமையாக வெளிப்படுத்திக் கொண்டோம். அதன் பிறகு மாமியார் என்னிடம் சொன்னாள், உங்க வயசுக்கு நீங்க இப்படி செய்யறது ரொம்ப அருமையா இருக்கு. அவர் என் மாமனார் செய்யறதை விட நீங்க சூப்பரா செய்றீங்க. என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவள்தான். நான் பதிலுக்குச் சொன்னேன், என்னை விட வயசு அதிகமான உங்கள மாதிரி ஒரு அழகானவங்க கிட்ட ஆட்டம் போடும்போது அது ஒரு தனி சந்தோஷம்தான். அதற்கப்புறம் வீட்டில் யாரும் இல்லாத நேரங்களில் நாங்கள் எங்கள் இரகசிய விளையாட்டை தொடர்ந்தோம். என் மனைவி ஆபீஸுக்கு போய்விட்டால்
அது எங்களுக்கு பண்டிகைதான். எல்லாவிதமான பட்டாசுகளும் வெடிக்க ஆரம்பித்துவிடும். எங்கள் விளையாட்டு கோலாகலமாக நடக்கும். என் மனைவி வீட்டுக்கு வரும் முன் நாங்கள் எங்கள் ஆட்டத்தை முடித்துக்கொள்வோம். ஒரு நாள் நான் என் மாமியாரிடம் கேட்டேன், இப்படி நாம் செய்வது தப்பா? அதற்கு அவள் சொன்னாள், நமக்கு ஒருத்தரை ஒருத்தர் பிடித்திருக்கிறது. யாருக்கும் கஷ்டம் வராதவரை இது தப்பில்லை. அவளுடைய பதில் எனக்கு சம்மதமாக இருந்தது. ஆனால் என் மனைவிக்கு எப்போதாவது இது தெரிந்துவிட்டால், அந்த பயம் எங்களை மெல்ல மெல்ல தொடங்கியது. இருந்தாலும் அந்த ஆபத்தை உணராமல் நாங்கள் எங்கள் இரகசிய விளையாட்டை தொடர்ந்தோம். ஆனால் விதி நம்மை பார்த்துச் சிரிக்கும் என்பார்கள். ஒரு நாள் நாங்கள் ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்த போது கதவு திறந்தது. உள்ளே நுழைந்தவர் யார் என்று உங்களில் பலர் யூகித்திருப்பீர்கள். ஆனால் உண்மை அதைவிட கொடுமையானது. ஒரு நாள் மதியம் என் மனைவி ஆபீஸில் இருந்த நேரம். நானும் என் மாமியாரும் எங்கள் வழக்கமான ஆட்டத்தில் ஈடுபட்டிருந்தோம். வீட்டின் கதவு பூட்டியிருந்தது. எங்கள் விளையாட்டு உச்சத்தில் இருந்தபோது பூட்டை யாரோ திறக்கும் சத்தம் கேட்டது. நாங்கள் உடனே பிரிந்து கொண்டாலும் அவ்வளவு எளிதாக ஒளிந்து கொள்ள முடியவில்லை. உள்ளே வந்தவர் யார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. கதவு திறந்து உள்ளே வந்தவர் என் மனைவிதான். அவள் முகத்தில் ஏமாற்றமும் கோபமும் அதிர்ச்சியும் ஒரு சேர தெரிந்தது. நாங்கள் என்ன பேசுவது என்று தெரியாமல் திகைத்துப் போனோம். மாமியாரின் முகம் வெளிரி போனது. என் மனைவி ஒரு நிமிடம் அப்படியே நின்றாள். பிறகு எதுவும் பேசாமல் தன் அறைக்குள் சென்றுவிட்டாள். 2 நாட்கள் வீட்டில் பயங்கரமான சைலன்ஸ் நிலவியது. என் மனைவி எங்களுடன் பேசவே இல்லை. நானும் மாமியாரும் ஒருவரையொருவர் பார்க்கும்போது கூச்சப்பட்டோம். 3ஆம் நாள் என் மனைவி என்னிடம் வந்து சொன்னாள், உங்களுக்கு 2 வழி. 1, இந்த வீட்டை விட்டு நீங்களும் என் அம்மாவும் போய்விடுங்கள். அல்லது இதை ஒரு பாடமாக வைத்துக்கொண்டு நீங்கள் என் அம்மாவை தொடவே கூடாது. நானும் உங்களுடன் இருப்பேன். ஆனால் 3வது வழி கிடையாது. நான் என்ன பதில் சொல்வது என்று யோசித்தேன். என் மனைவியை நான் விரும்புகிறேன். ஆனால் என் மாமியாருடனான அந்த அனுபவமும் எனக்கு பிடித்திருந்தது. ஒரு பக்கம் குடும்பம், மறுபக்கம் ஆசை. இதற்கிடையில் என் மாமனார் திடீரென்று ஒரு காரணத்தை சொல்லி 6 மாதத்துக்குள் வந்துவிட்டார். அவர் வந்த பிறகு வீட்டின் சூழல் மேலும் சிக்கலானது. என் மாமனாருக்கும் மாமியாருக்கும் இடையே எப்போதும் போலவே உறவு இருந்தது. ஆனால் நானும் மாமியாரும் ஒருவரையொருவர் வெறித்து பார்ப்பதை கூட என் மனைவி கண்காணிக்கத் தொடங்கினாள். ஒரு நாள் என் மாமியார் என்னை தனியாக சந்தித்து, இனி இதை நிறுத்திக் கொள்வதுதான் நல்லது. என் பொன்